வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ரிஜியா பேசுகிறேன். இது அரிச்சந்திர புராணம் எபிசோட் 13. நாடு காத்த நாயகன் இன்று சுடலை காத்தான். அரிச்சந்திரனை 1000 பொற்காசுகள் கொடுத்து வாங்கிய வீரபாகு அவனை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான். அங்கு சென்றதும் அவன் கையில் நீண்ட சுழி ஒன்றை கொடுத்தான். நான் ஏன் உனக்கு 1000 பொன் கொடுத்தேன் என்று தெரியுமா? உன் சாதி வெறியை போக்கத்தான். எப்படி என்று கேட்கிறாயா? நீ என்னுடன் வர விருப்பமின்றி எவ்வளவு குதர்க்கம் செய்தாய். உன் தேவையற்ற சாதி வெறியை முறியடிக்கத்தான் உன்னை அதிக விலை கொடுத்து வாங்கினேன். உனது சாதி வெறி உன்னை விட்டொழிய வேண்டுமென்றால் அதற்கு உன்னையே நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நான் இடும் வேலைகளை தயங்காமல் செய்ய வேண்டும். நான் இடும் வேலையை நீ செய்யாமல் இருந்தால் நான் தயவுதாட்சணியமின்றி என் சாதி வெறியை காட்ட வேண்டியிருக்கும். பிறகு அதை உன்னால் சமாளிக்க முடியாது. ஏனெனில் நான் பிணங்களின் மத்தியிலேயே காலங்கழிப்பவன். பிணங்களையும் சாவுகளையும் பார்த்து பார்த்து நெஞ்சமே மரத்து போய் உள்ளது. எனவே என் மனம் கோணாதபடி நடந்து கொண்டால் உனக்கு நல்லது, எனக்கும் நல்லது. நேர்மை தவறியோ அல்லது சாதியில் குறைந்த பிணம் என்பதற்காகவோ அரைக்குறையாக எரித்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏனென்றால் சாவிற்கு முன்பாக அனைவரும் சமம் என்ற கொள்கையில் உறுதியாயிருந்து என் தொழிலை நடத்தி வருகிறேன். ஆகையால் நீயும் என் கொள்கைக்கு எந்தவித பங்கமும் ஏற்படாத வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறி வீரபாகு, நீ இக்கணம் முதல் கங்கை கரையிலுள்ள சுடுகாட்டிற்கு சென்று இரவு பகலும் அங்கேயே இருந்து அங்கு வரும் பிணங்களை எரிக்க வேண்டும். உன்னிடம் கொடுக்கும் கட்டணம் ஒரு பிடி அரிசியில் பணத்தையும் துணியையும் என்னிடம் ஒப்படைத்து விட வேண்டும். அரிசியை மட்டும் நீ எடுத்துக்கொள். மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். இல்லையென்றால் வரும் பணமும் பிடி அரிசியும் முழம் துணியையும் கொடுக்காமல் ஏமாற்றி விடுவார்கள் என்று கூறி அருகில் நின்ற உதவியாளனை அழைத்து அரிச்சந்திரனை அவன் சொன்ன கங்கை கரையில் உள்ள சுடுகாட்டில் கொண்டு விடுமாறு உத்தரவிட்டார். அரிச்சந்திரன் வீரபாகுவிடம் அவன் மனைவியிடமும் விடை பெற்று கொண்டு உதவியாளனை பின்தொடர்ந்து சென்றான். அவனை அழைத்து சென்ற வீரபாகுவின் உதவியாளன் சில தொழில் ரகசியங்களை எஜமான் வீரபாகுவின் திறன் பற்றியும் எச்சரிக்கை செய்தார். எஜமானை சாதாரணமாக எண்ணிவிடாதே. அவருக்கு உடம்பெல்லாம் கண். அவரை ஏமாற்றுவது அவ்வளவு சுலபமானதல்ல. ஆகவே அவரிடம் நீ எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மிக கவனமாக நடந்து கொள். இல்லையென்றால் அவரது கடுங்கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். மேலும் சுடுகாட்டிற்கு பிணத்தை எரிக்க பல தரப்பட்ட பிணங்களும் வரும். அதில் வரும் பிணங்கள் எல்லாம் முறையாக இறந்தவர்கள் கிடையாது. சிலர் தற்கொலை செய்து கொள்பவர்கள். அவர்களை எரிக்க வரும் உறவுக்காரர்களிடம் நீ அதிகமாக பணம் வசூல் செய்ய வேண்டும். கொலை செய்துவிட்டு அரசாங்கத்திற்கு தெரியாமல் பிணத்தை எரிக்க வருவார்கள். அப்போது நீ முறையாக அதனை அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். அவ்வாறு நீ செய்ய தவறினால் ராஜாங்க தண்டனையிலிருந்து நீயும் தப்பிக்க முடியாது. அடுத்து நீ முக்கியமாய் கவனிக்க வேண்டியது, பிணத்தை எரிக்கும் முன்பாக பிணத்தின் மூக்கிலும் மார்பிலும் கை வைத்து உயிர் இருக்கிறதா என்பதை நன்கு பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சுடுகாடு வரைக்கும் வந்து உயிர் பிழைத்து இன்று குடும்பம் குட்டியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் பலர் உள்ளார்கள் என்று சுடுகாட்டு ரகசியங்களை பற்றி ஒரு வகுப்பே நடத்தினான் உதவியாளன். இதை கேட்ட ஹரிச்சந்திரன் பண விஷயத்தை விடவும் பிண விஷயத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் உள்ளதே என எண்ணியவாறு பெருமூச்சு விட்டு கொண்டார். ஹரிச்சந்திரனின் சுடுகாட்டு வாழ்க்கையில் ஆந்தைகள் அலரும் ஓசை ஆலாபனையாகிவிட்டது. ஒப்பாரி அவனது காதுகளில் எப்பொழுதும் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கும். அழுகை சப்தம் வீணையிலிருந்து எழும் தேவகானமாய் ஒலித்தது. கூலியாய் கிடைத்த அரிசியை கஞ்சியாய் கூழ் வடித்து அதையே அமுதமாய் அருந்தினான். அவ்வாறு அக்கஞ்சியை அருந்த அமர்கின்ற வேளையில் வாயிலும் வயிற்றிலும் அடித்தபடி பிணத்தை எரிக்க உறவினர்கள் வருவார்கள். பிண வாடையையும் சடசடவென பிணத்தின் எலும்புகள் உடையும் சத்தமும் அவனது அன்றாட வாழ்வில் ஒரு இடமாகி விட்டது. பிணம் நன்கு எரியும் வேளையில் ஏற்படும் திடீர் மழையினால் பாதி வெந்த பிணத்தை நன்கு வேக வைக்க வேண்டும். சில பிணங்கள் பாதியிலேயே எழுந்து நின்று பயமுறுத்தும். அப்போது அதை கவை கம்பினால் பற்றி பிடித்து அதை படுக்க வைக்க வேண்டும். ஆனால் இது எல்லாமே ஒரு வருட காலமாக பழக்கமாகிவிட்ட பணியாகிவிட்டது ஹரிச்சந்திரனுக்கு. ஆம், தொடர்ந்து இன்னும் என்ன நடக்கிறதென்று பார்க்கலாம். தொடர்ந்திருங்கள். இது அரிச்சந்திர புராணம். நான் உங்கள் ரிஜியா. நன்றி நேயர்களே, வணக்கம்.